கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். உதாரணத்திற்கு பார்ப்போமானால், ஒரு மனிதன் கர்த்தரிடம், ஆண்டவரே, நான் சுமக்கிற இந்த சிலுவை மிகவும் பாரமா இருக்கிறது, என்னால் இதற்கு மேல் சுமக்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டான். அப்பொழுது கர்த்தர், சரி மகனே, என்னோடு கூட வா என்று அந்த மனிதனை அழைத்து கொண்டு போய் சிலுவைகள் நிறைய இருந்த ஒரு அறைக்குள் கொண்டு சென்று, உன் சிலுவையை இங்கு வைத்து விட்டு அங்கு தெரியும் கதவின் வழியாக சென்று உன்னால் தாங்கக்கூடிய அளவு உள்ள சிலுவையை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று கூறினார். அந்த மனிதனும் தன் சிலுவையை இந்த பக்கத்தில் வைத்துவிட்டு மற்ற கதவின் வழியாக உள்ளே சென்றான். அங்கு விதவிதமான சிலுவைகள் இருந்தன. சில பாரமானதாக, சில உயரமானதாக, சில தூக்க முடியாததாக, இப்படி அநேக சிலுவைகள் அங்கு இருந்தன. கடைசியில் தூரத்தில் ஒரு சிறிய சிலுவை அவன் கண்களில் பட்டது. உடனே அந்த மனிதன் ஆண்டவரிடம், ஐயா, இந்த சிலுவை எனக்கு போதும், இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது ஆண்டவர், மகனே, அந்த சிலுவை நீ முதலில் கொண்டு வந்த அதே சிலுவை தான் என்று கூறினார். சில வேளைகளில் நாமும் கூட அப்படித்தான் நினைக்கிறோம். நான் படுகிற மாதிரி பாடுகள் யாரும் படமாட்டார்கள், நான் தான் பெரிய சிலுவை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுவார், மகனே, நீ நினைக்கிறது தான் அப்படி. ஆனால் உன்னை விட பல விதத்தில் பல மடங்கு சோதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் சிலுவையை சுமந்து சென்று இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார்கள். ஆகையால் நீ கலங்காதே என்று சொல்லுவார். இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறினார். இந்த வசனத்தின்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிலுவை உண்டு. ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் சுகபோகமாக அல்ல, தங்களது ஆசீர்வாதங்களை பின்பற்றி அல்ல, தங்களது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 சொன்னவர், நாம் சிலுவையை தூக்கி சுமக்கும் போது நம்மோடு கூட அவரும் சுமந்து வருவார். நமக்காக அன்று பார சிலுவை சுமந்த தேவன் அல்லவா அவர். ஏற்கனவே அவர் சுமந்து விட்டபடியினால் அதனுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் சுமக்கிற சிலுவைகளாகிய பாடுகள், வேதனைகள், துக்கங்கள், நிந்தனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே அனுபவித்திருக்கிறபடியால் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வல்லவராகவே அவர் இருக்கிறார். ஒருவேளை இன்று நான் மிகவும் பாரமான சிலுவை கஷ்டத்தோடு கூட சுமக்கிறேன் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் உங்களை தேற்றிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒற்றார் என்று அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார், அவர் உங்களை விசாரிப்பார், அவர் உங்களை தேற்றுவார். நம்முடைய பாரங்களை சுமக்கிற தேவன் நமக்கு இருக்கும்போது நாம் எதை குறித்தும் ஏன் கவலைப்பட வேண்டும்? மற்றவர்கள் முன் நாம் வெட்கப்பட ஒரு நாளும் அவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் ஒருவேளை வருத்தப்பட்டு கனமான சிலுவையை சுமந்து கொண்டு இருந்தீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மத்தேயு 11:28 படி இப்படி ஆறுதலாய் சொன்ன ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரிடத்தில் செல்லும் போது அவர் நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். அவர் வாக்கு மாறாதவர். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.